ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்றைய ஸ்பெஷல். இன்றைய பொழுது இனிய பொழுதாக நினைந்திருப்பது உங்கள் தொழில் தேன்மொழி. நான் இன்னைக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் போட்டிருக்கேன். பொதுவா நம்ம ஸ்வீட் செஞ்சா குழந்தைங்க சாப்பிடுவாங்க, பெரியவங்க சாப்பிட முடியாது. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே டயபெட்டிக்ன்ற ஒரு ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க மட்டும் இல்ல, பெரியவங்க சாப்பிட முடியும். நான் இன்னைக்கு பாரம்பரியமான ராகியும் கருப்பட்டி வச்சுதான் நான் ஸ்வீட் செஞ்சிருக்கேன். ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட்னே சொல்லாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது, பெரியவங்க சாப்பிடக்கூடாது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் முதல் முறையை பாக்குற மாதிரி இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வர ஆரம்பிக்கும். ரொம்ப சிம்பிளான ஹெல்த்தியான ரெசிபியா தான் போடுவேன். பிகினர்ஸும் செய்யற மாதிரி தான் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆனா கருப்பட்டி தான் எடுத்திருக்காங்க. நீங்க நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம், வெல்லமே எடுத்துக்கலாம். ஆனா சக்கரை மட்டும் எடுத்துறாதீங்க, ஏன்னா ஹெல்த்தியா இருக்காது. இதுக்கு நானு கருப்பட்டியை இந்த மாதிரி கியூப்ஸ் தான் என்கிட்ட இருந்துச்சு. எந்த அளவு தித்தி வேணுமோ அந்த அளவு நீ கருப்பட்டி எடுத்தா போதும். அதை நான் முதல்ல தண்ணியில ஊற வச்சிடறேன். ஏன்னா கருப்பட்டி கரைஞ்சு வரணும். நான் கட் பண்ணி போட்டு தண்ணியில ஊற வச்சிருக்கேன். இதை ஊற வச்சு நல்லா அதுல இருக்க அழுக்கெல்லாம் போன பிறகு வடிகட்டி தான் யூஸ் பண்ண போறோம். நீங்க யூஸ் பண்ற ஜாகரியும் நல்லா அழுக்கானது இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை நீங்க வடிகட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க யூஸ் பண்ணது ஆர்கானிக் அது மாதிரி இருந்துச்சுன்னா டைரக்டா போட்டுக்கலாம். இப்ப அப்படியே நல்லா கரைஞ்சு வரட்டும். ஒரு 5 to 10 minutes கரைஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேன் வச்சிருக்கேன். பேன்ல இந்த கருப்பட்டி நல்லா கரைஞ்ச பிறகு வடிகட்டி தான் எடுத்து வச்சிருக்கேன். சரிங்களா? இப்போ இதை நான் இந்த பேன்ல ஊத்திடுறேன். ஊத்திட்டு அடுப்பை சிம்லே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுப்பை பேர்ன் பண்ண விட்டுறக்கூடாது. நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. ஒரு 5 நிமிஷமாவது ஆகும் நல்லா கொதிச்சு வரதுக்கு. அடுப்பு சிம்லே இருக்கணும். முக்கியமான விஷயம், நீங்க ஹைல வச்சீங்கன்னா சீக்கிரம் உங்களுக்கு கொதிச்சு வந்துடும். அதே மாதிரி கறிக்கு போயிடும். அப்படி இருந்தா டேஸ்ட் நல்லா இருக்காது, நல்லாவும் வராது உங்களுக்கு. சரிங்களா? நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இப்ப நம்ம ஸ்டவ் ஸ்லோ பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடலாம். இப்ப இன்னொரு பேன் வச்சிருக்கேன். இந்த பேன்ல நெய் ஊத்திருக்கேன். இன்னைக்கு நெய்க்கு பதிலா பட்டர் கூட போட்டுக்கலாம், இல்ல வேணாம்னு நினைச்சுன்னா எண்ணெய் கூட போட்டுக்கலாம். நெய் நான் 2 ஸ்பூன் தாங்க ஊத்திருக்கேன். இதுக்கு மேல நம்ம ஊத்த போறதுல தேவைப்பட்ட நீங்க ஊத்திக்கலாம். நீங்க குழந்தைங்க மட்டும் தான் கொடுக்குறீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க நெய் நிறையவே யூஸ் பண்ணிக்கலாம். நெய் நல்லா கரைஞ்ச பிறகு ஒரு 2 ஸ்பூன் அளவு நான் ரவை போட்டிருக்கேன். நம்ம உப்புமா யூஸ் பண்ற ரவை தான். வறுத்தது வறுக்காது எது இருந்தாலும் பரவாயில்ல. நல்லா சுத்தமான ரவை மட்டும் பாத்துக்குங்க. போட்டு நல்லா வறுத்து விடுங்க. ரவை நல்லா வறுபட்டு வரணும். ரவை நல்லா வறுபட்டு வந்தோடனே பாருங்க ஓரளவு புரிஞ்சு வரவே ஆரம்பிக்கும். கலர் நல்லா மாறி வர ஆரம்பிக்கும். இப்போ இது கூடவே பாருங்க, இந்த கப் அளவு 1 கப் அளவு நான் ராகி மாவு போட்டுக்கிறேன். நீங்க ராகி மாவு வீட்டுல ப்ரிப்பேர் பண்ணதா இருக்கலாம், கடையில வாங்கினதா இருக்கலாம். எதுவா இருந்தாலுமே ராகி மாவு சுத்தமா இருக்க மட்டும் பாத்துக்குங்க. போட்டு நல்லா கலரி விடுங்க. ராகி மாவு நெய் ரவையோட சேர்ந்து நல்லா உங்களுக்கு வறுபட்டு வரணும். அதாவது ராகி மாவோட பச்சை மாஸ்டா போன வரைக்கும் நம்ம வறுத்தட போறோம். தீயை வெட்டக்கூடாது, அடுப்பு சிம்லே தான் இருக்கணும். நான் அடிக்கடி சொல்றதாங்க, ராகி மாவு நீங்க பேர்ன் பண்ண விட்டுட்டீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது, நல்லாவும் உங்களுக்கு பர்பி வராது. இப்போ ஒரு 3 to 4 minutes உங்களுக்கு நல்லா கலர் மாறி வந்து ராகி மாவு நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ நம்ம இது கூடவே நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சிருக்க கருப்பட்டி வச்சிருந்தீங்களா, அந்த கலவையில ஊத்திக்க போறோம். நான் அதை எடுத்து ஒரு பாத்திரத்துல ஊத்தி வச்சிருந்தேன். ஆறின பிறகு அதை நான் இதுல மாத்திக்கிறேன். ஊத்திட்டு நல்லா கலரி விடுங்க. இப்போ உங்களுக்கு ஜாகிரி ஊத்தும் போது கொஞ்சம் பொறுமையா ஊத்துங்க. ஃபாஸ்டா ஊத்திட்டுனா உங்களுக்கு கட்டிப்பட ஆரம்பிக்கும். போட்டு நல்லா கலரி விடுங்க. நல்லா கலரி விட்டே இருக்கேன். இப்ப அடுப்பு சிம்லே தான் இருக்கு. போட்டு நல்லா கலரி விட போறோம். ராகி மாவு உங்களுக்கு ஜாகிரியோட சேர்ந்து நல்லா வெந்து வரணும். நல்லா வெந்து வரட்டும். அடுப்பை கைவிடாம கலரினே இருக்கணுங்க. அப்பதான் உங்களுக்கு அடி பிடிக்காம நல்லா கலரி வரும். ஒரு 5 to 7 minutes மேல ஆகும். ஏன்னா உங்களுக்கு ராகி மாவு வெந்து வரணும். இன்னொரு விஷயம் அப்படி பாத்தீங்கன்னா, ராகி மாவு வேகாம சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வயிறுக்கு ஒத்துக்காது. நல்லா வெந்து வரட்டும். உங்களுக்கு ராகி மாவு கலரும் போதே உங்களுக்கு நல்ல அரோமா வர ஆரம்பிக்கும். இப்ப இதுல ஸ்வீட்டோட சேர்த்து இப்ப நம்ம இதுல போட்டிருக்க நெய், ராகி, அது மட்டும் இல்லாம கருப்பட்டி எல்லாம் சேர்ந்து வர அரோமா ரொம்ப வாசனையா இருக்கும். சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானே சொல்லாங்க. பேஷண்ட்ஸுக்கு, பசங்களுக்கு அயன் சத்து வேணும்னா கண்டிப்பா இதை மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா கலரி விட்டே இருங்க. நீங்க இந்த மாதிரி ஸ்வீட்லாம் நம்ம வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சு கொடுத்தா கூட போதும். குழந்தைங்களுக்கு அயன் சத்து அதிகமாவே கிடைக்கும். நல்லா கலரி விட்டே இருக்கும். இங்க பாருங்க, நல்லா ஓரளவு வெந்து வர ஆரம்பிக்குது ராகி மாவு. நல்லா பாருங்க, பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது உள்ள வந்து. அந்த மாதிரி டைம் பார்த்தா ராகி நல்லா வெந்துச்சுன்னு அர்த்தம். நல்லா வெந்து வரட்டும். நான் இது கூடவே
சிட்டிகை சால்ட் போட்டிருக்கேன். கூடவே ஏலக்காவை தூள் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் ஆப்ஷன் தான், நீங்க வேணா விட்டுடலாம். ஆனா நீங்க சால்ட் போட்டுனா உங்களுக்கு தித்திப்பு தூக்கு இருக்கும். அதுமாதிரி ஏலக்காய் போட்டுனா வாசனையா தான் இருக்கும். உங்களுக்கு ஏலக்காய் பதிலாக நீங்க சுக்கு கூட போட்டுக்கலாங்க, அது நம்மளோட ஆப்ஷன் தான். பட் நல்லா கலரி விடுங்க. எல்லாம் நல்லா கூட்டாகி வருது. தேவைப்பட்ட கீ ஊத்திக்கலாம். போட்டு நல்லா கலரி விடுங்க. நல்லா வெந்து வரட்டும். நல்லா மாவு நல்லா வெந்து வர ஆரம்பிக்குது. குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. வீட்டுல பெண் பிள்ளைகள் இருந்தாங்கன்னா கண்டிப்பா செஞ்சு கொடுங்க. இதை நீங்க நல்லா கலரி விட்டே இருக்கேன். இப்போ ஒரு 6 to 7 மினிட்ஸ் பொறுத்து பாருங்க, ராகி மாவு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்ப நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இறக்கிறேன். இதை நான் என்ன பண்ணேன்னா, ஒரு ட்ரேவோ இல்ல எந்த ஒரு பாத்திரத்துல நெய் தடவி வச்சிருக்கேன். லைட்டா நெய்க்கு பதிலாக எண்ணெயோட தடவலாங்க. அதுல இந்த மாவை கொட்டிக்க போறோம். இந்த மாதிரி கொட்டியாச்சு. கொட்டிட்டு ஒரு ஷேப் கொண்டு வரதுக்காக இதை மாதிரி நான் தட்டி வச்சிருக்கேன். நீங்க இல்ல அப்படியே ஸ்பூன்ல வச்சு சாப்பிடணும்னு சாப்பிட்டுக்கலாங்க. ஆறின பிறகு லைட்டா ஷேப் பண்றதுக்காக நான் இதை மாதிரி ஒரு தட்டுல வச்சு நல்லா ஷேப் பண்ணி வந்துருக்கேன். இப்போ கொஞ்சம் ஆறின பிறகு, ஃபுல்லாவே ஆறினாங்க, டைரக்டா கட் பண்ணினா கட் பண்ண வராது. நல்லா ஆறின பிறகு ஒரு கேக் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துறேன். நீங்க பாருங்க, இந்த மாதிரி சின்ன சின்னதா பர்ஃபி மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். அவ்வளவுதாங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு வாரத்துல ஒரு முறை கொடுத்தா கூட ஸ்வீட்டும் ஆச்சு. குழந்தைங்க ஹெல்த்தியான மாதிரி ஆச்சு. பொதுவா ராகி நம்ம வேற மாதிரி அடலாம் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க சாப்பிடறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன். பெரியவங்களுக்கும் ரொம்ப நல்லது, குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லதா இருக்கும். இது கூட தேவைப்பட நீங்க முந்திரி பாதாம் கூட போட்டுக்கலாம், அது உங்களோட ஆப்ஷன் தான். நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சு நீங்க ஸ்டோர் பண்ண போறீங்க. அதிகமா செஞ்சீங்கன்னா நல்லா கூல் ஆறின பிறகு, டைரக்டா ஹீட்டோட போடாதீங்க. நல்லா ஆறின பிறகு ஒரு பாக்ஸ்ல போட்டு நீங்க டைப் பண்ணி வைக்கலாம். வரும் உங்களுக்கு 15 டேஸ்க்கு மேல நல்லாவே இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. ஒரு ஃபேமிலிக்கு ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.